அன்பான பக்தர்களே, இந்த 8 உடல் உறுப்புகள்ல மச்சம் உள்ளவர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா ஒரு பெண்ணுக்கு இந்த இடங்கள்ல மச்சம் இருந்தா அந்த பெண்ணும் அவளோட குடும்பமும் செல்வம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படிப்பட்ட பெண்களோட கணவர்களும் கோடீஸ்வரர்களா மாறுவாங்கன்னு சொல்லப்படுது. அதோட பெண்ணோட எந்த உடல் பகுதியில மச்சம் இருந்தா அவளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், எந்த மாதிரியான லட்சணங்கள் இருந்தா அந்த வீட்டுக்கு அந்த பெண் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்கன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பக்தர்களே, இன்றைய இந்த உரை உடம்புல இருக்கிற மச்சத்தை ஒரு சின்ன குறியீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உண்மையிலேயே இந்த மச்சங்கள் நம்மோட அதிர்ஷ்டம், குணம், வாழ்க்கை போகும் திசை எல்லாத்தையும் சொல்லக்கூடியவை. உடம்புல மச்சங்கள் பிறந்த நாள்ல இருந்தே இருக்கும். சிலருக்கு கன்னத்துல, சிலருக்கு நெத்தியில, சிலருக்கு மார்பில், சிலருக்கு வயிற்றுல இருக்கும். இதுல சில மச்சங்கள் ரொம்ப நல்லதா கருதப்படுது. வாழ்க்கையில பணம், வெற்றி, அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் கதவு திறக்கும். ஆனா சில மச்சங்கள் கஷ்டம், சோதனை வரப்போகுதுன்னு சுட்டி காட்டும். பழைய காலத்துல இருந்தே சாமுத்திரிகா சாஸ்திரத்துல உடம்புல இருக்கிற மச்சங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த சாஸ்திரம் உடம்போட அமைப்பு, நடக்கிற விதம், பேசுகிற பாங்கு, முகலட்சணங்கள், உடம்புல இருக்கிற அடையாளங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் சொல்லுன்னு நம்புறாங்க. அதே அடிப்படையில் தான் இப்போ நாம உடம்போட எந்த பகுதியில் மச்சம் இருந்தா அது எந்த அதிர்ஷ்டத்தை காட்டுதுன்னு பார்க்க போறோம். குறிப்பா பெண்களோட உடம்புல இருக்கிற மச்சங்கள் ரொம்ப விசேஷமா கருதப்படுது. ஏன்னா பல இடங்கள்ல இருக்கிற மச்சங்கள் அந்த பெண்களை செல்வந்தர்களா மாற்றும், குடும்பத்துக்கான அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும், அவர்களோட கணவர்களுக்கு கூட நல்ல யோகம், செல்வம் எல்லாம் கொண்டு வந்து தரும். அதனால பக்தர்களே, கவனமா கேளுங்க. இது உங்க வீடும் உங்க வாழ்க்கையும் ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். முதல்ல வயிற்றுல இருக்கிற மச்சம் பற்றி பார்ப்போம். வயிற்றுல மச்சம் இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பிட்ற விஷயங்கள்ல ரொம்ப ஆசை உள்ளவங்க, நல்ல சாப்பாட்டை நல்லா ரசிச்சு வாழ்வாங்க. ஆனா தொப்புளுக்கு இடது பக்கத்துல மச்சம் இருந்தா ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. தொப்புளுக்கு கீழே நேரா மச்சம் இருந்தா பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு தொப்புள் அல்லது அதை சுற்றி மச்சம் இருப்பது ரொம்ப நல்லதா கருதப்படுது. இப்படிப்பட்ட பெண்கள் வாழ்க்கையில பணம், மரியாதை, சந்தோஷம் எல்லாத்தையும் பெறுவாங்க. அவர்களோட வீட்டில் எப்பவும் குறைவு, தட்டுப்பாடு வராது. ஆனால் தொப்புளுக்கு மேலே மச்சம் இருந்தால் அது நல்லதில்லைன்னு சொல்லப்படுது. அது அந்த நபருக்கு துரதிர்ஷ்டம், வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரப்போகுதுன்னு காட்டும். அடுத்தது கன்னத்தில் இருக்கிற மச்சம். ஒருத்தருக்கு வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் இது ரொம்பவே நல்ல அடையாளம். இப்படிப்பட்டவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அவங்க செய்த உழைப்புக்கு எப்பவும் நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் பணத்துக்கு எப்பவும் கஷ்டம் இருக்காது. அவர்கள் செய்த உழைப்புக்கு எப்பவும் நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் பணத்துக்கு எப்பவும் குறைவு வராது. இப்படிப்பட்டவங்க தங்களோட வாழ்க்கை துணைக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. உறவுகளையும் நீண்ட காலம் வரை நல்லா காப்பாற்றிக்கிட்டு போவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு இடது கணத்தில் மச்சம் இருந்தால் அந்த நபர் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்கிறவங்களா இருப்பாங்க. பணத்தை சேமிக்க முடியாமல் போகும். அதனால் செலவில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கிட்டா நல்லது. சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் நெற்றியில் இருக்கிற மச்சத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நெத்தியோட வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அந்த நபர் எப்பவும் முன்னேற்ற பாதையில் தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களோட அதிர்ஷ்டம் எப்பவும் கைவிடாது. தங்களோட உழைப்பால வாழ்க்கையில் பெரிய உயரங்களுக்கு போய் சேருவாங்க. ஆனால் நெத்தியோட இடது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள், போராட்டங்கள், சோதனைகள் வரப்போகுதுன்னு காட்டும். இப்படிப்பட்டவர்கள் பொறுமையோட, சமநிலையோட, புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டா இந்த கஷ்டங்களை தாண்டி வர முடியும். அடுத்தது மார்பின் நடுவில் இருக்கிற மச்சம். ஒருத்தருக்கு மார்பின் மத்தியில் நேராக மச்சம் இருந்தால் அது ரொம்பவே நல்ல அறிகுறி. இப்படிப்பட்டவர்கள் மேலே மகாலட்சுமியோட சிறப்பு அருள் எப்பவும் இருக்கும். இவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். வாழ்க்கையில் பணம், மரியாதை, சந்தோஷம், வசதி, மதிப்பு எல்லாமே கிடைக்கும். சமூகத்தில் இவங்களுக்கு தனி அடையாளம் உருவாகும். தங்களோட வேலைகளை முழு ஈடுபாட்டோட, நம்பிக்கையோட செய்து முடிக்கிறவங்களா இருப்பாங்க. திட்டமிட்டு செயல்படுற திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போய் சேருவாங்க.
இப்போ கேளுங்க, இந்த மச்சம் அப்படின்னு சொல்ற இந்த சின்ன அடையாளம் பார்ப்பதற்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் சாமுத்திரிகா சாஸ்திரத்துல இதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு. இந்த மச்சம் ஒருத்தரோட குணம் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம வாழ்க்கையில வரப்போகிற சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன அறிகுறிகளை காட்டும். இதுக்கு முன்னாடி நம்பர் 2, 3, 4 பகுதிகளான கன்னம், நெற்றி, மார்பு பற்றி அர்த்தங்களை பார்த்தோம். இப்போ முதல்ல எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதில் கை தேர்ந்தவங்களை பற்றி பார்ப்போம். இப்படிப்பட்டவங்க எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஒவ்வொரு படியாக திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க. அவங்க நினச்ச விஷயத்த சரியான முறையில் செய்து முடிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இப்போது நம்பர் 5 பற்றி பார்ப்போம். முதுகில் இருக்க மச்சம். பெண்களோட முதுகில் மச்சம் இருந்தால் அவங்களோட குணம் ரொம்ப ஊக்கமளிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் அவங்களுக்கு நல்லா துணை நிற்கும். இப்படிப்பட்ட பெண்கள் நல்லா சம்பாதிப்பாங்க. அவங்க மனசுக்கு வந்த மாதிரி செலவும் செய்வாங்க. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவங்க கையில் பணம் எப்பவும் குறையாது. பண ஓட்டம் தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு இடது கை மேல் பாகத்தில் மச்சம் இருந்தால் அவளுக்கு குழந்தை பாக்கியமும் பண ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே மாதிரி வலது கையில் மச்சம் இருந்தால் அந்த பெண் எதிர்காலத்தில் ரொம்ப செல்வந்தராக மாறுவாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது மச்சம் சின்னதாக இருந்தாலும் அதோட விளைவு ரொம்ப பெரியதாக இருக்கும். இப்போது நம்பர் 6, காதில் இருக்கிற மச்சம். இது ரொம்ப நல்ல அறிகுறியாக கருதப்படுது. காதல மச்சம் இருக்கிறவங்களுக்கு எப்பவும் அதிர்ஷ்டம் துணையாக நிற்கும். இப்படிப்பட்டவங்க ரொம்ப புத்திசாலிகள். கடினமான நேரத்தில் கூட சரியான முடிவெடுக்கிற திறன் இவர்களுக்கு இருக்கும். 2 காதுகள்லையும் மச்சம் இருந்தா இப்படிப்பட்ட நபர் வசதியான, சந்தோஷமான, மரியாதை நிறைந்த வாழ்க்கை வாழ்வாங்கன்னு அர்த்தம். இவர்களோட பேசுகிற பாங்கே அப்படி இருக்கும். ஒருத்தர் பேசினாலே முன்னாடி இருக்கிறவங்க உடனே பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி இடது காதல மச்சம் இருந்தால் அது நல்லதும் வெற்றிகரமானதும் ஆன திருமணத்துக்கான அடையாளம்னு சொல்லப்படுது. அதாவது காதல் இருக்கிற மச்சம் நேரடியாக நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் காட்டும். இப்போது நம்பர் 7, விரலில் இருக்கிற மச்சம். விரல்களில் இருக்கிற மச்சத்துக்குள்ள நிறைய ஆழமான ரகசியங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கட்டை விரலுக்கு கீழே இருக்கிற பகுதி சுக்கிர பர்வதம்னு அழைக்கப்படுது. இந்த இடத்துல மச்சம் இருந்தால் இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடையிறவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு திருப்பத்திலையும் அதிர்ஷ்டம் இவர்களோட கூடவே இருக்கும். ஆனால் ஆள்காட்டி விரலையும் மச்சம் இருந்தால் இப்படிப்பட்டவங்க ரொம்ப உழைப்பாங்க. ஆனால் பெயரும் புகழும் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். 3வது விரல், அதாவது நடு விரலில் மச்சம் இருந்தால் அந்த நபருக்கு பணம், புகழ், மரியாதை எதிலும் குறைவே இருக்காது. வாழ்க்கையிலையும் எப்பவும் நல்ல நிலையே இருப்பாங்க. அதே மாதிரி அதாவது மோதிர விரலில் மச்சம் இருந்தால் அந்த நபர் ரொம்ப பேர் அறிகிற அளவுக்கு பெயர் வாங்குவாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம், அமைதி இல்லாமல் இருப்பது மாதிரி இருக்கும். கை நடுவில் நேராக மச்சம் இருந்தால் அது ரொம்பவே நல்ல அடையாளம். இப்படிப்பட்டவங்க பணமும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கை வாழ்வாங்க. வாழ்க்கையில் தொடர்ச்சியாக முன்னேற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்பர் 8, மூக்கில் இருக்கிற மச்சம். ஒருத்தருக்கு மூக்கில் மச்சம் இருந்தால் இப்படிப்பட்டவங்க சீக்கிரம் கோவப்படுவாங்க. கொஞ்சம் சண்டைக்காரங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு நல்லா துணை நிற்கும். அதிக உழைப்பு இல்லாமல் கூட பலன் கிடைக்கும். பெண்களுக்கு மூக்கில் மச்சம் இருந்தால் அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கோட வலது பக்கத்தில் மச்சம் இருக்கிற பெண்கள் அமைதியான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தனிமையில் இருக்கிறத அதிகமாக விரும்புவாங்க. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மச்சத்தோட அளவும் அதோட விளைவுகளையும் தீர்மானிக்கும். நீளமான மச்சங்கள் நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி தலையோட வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அது செல்வம், வசதி, சந்தோஷம் எல்லாத்துக்கும் அடையாளம்னு கருதப்படுது. சாமுத்திரிகா சாஸ்திரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. உடம்புல 12க்கும் மேலே மச்சம் இருக்கிறது நல்லதுன்னு சிலர் நம்புகிறாங்க. சிலர் நம்பிக்கைகளில் உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருக்கோ அந்த இடத்துல கடந்த பிறவியில் ஏதோ ஒரு காயம் பட்டதோட அடையாளம் தான் இதுன்னு சொல்லப்படுது. இப்போ பக்தர்களே, பெண்களோட லட்சணங்கள் பக்கம் போவோம். வீட்டில் இருக்கிற பெண் குடும்பத்தோட அதிர்ஷ்டத்தை மாற்றும் சக்தி கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல மனைவி வீட்டு வேலைகளை மட்டும் கவனிக்க மாட்டாங்க. அவங்க கணவருக்கு மனசார ஆதரவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆசை என்னன்னா, எல்லா உறவுகளையும் சரியாக காப்பாற்றுற எந்த சூழ்நிலையும் பக்கத்தில் நின்று துணையாக இருப்பது. வீட்டில் சந்தோஷமான சூழல் உருவாக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு தான். ஒரு நல்ல மனைவியோட சிரிப்பு இருந்தாலே வீட்டு
வீட்டில் இருக்கிற எல்லா பதட்டமும் கவலையும் கரையிடும். வரலாற்றிலிருந்து இன்று வரைக்கும் கணவரோட வெற்றிக்கு பின்னாடி மனைவியோட குணமும் அதிர்ஷ்டமும் முக்கிய காரணமா இருந்தது சொல்ற நிறைய கதைகள் இருக்குது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, எந்த லட்சணங்கள் இருந்தா ஒரு பெண் தன்னோட வாழ்க்கை துணைக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்கன்னு. முதலாவது லட்சணம், எந்த பெண்களோட முகம் அவங்க அப்பாவோட முகத்தை போல இருக்கோ அப்படிப்பட்ட பெண்கள் வாழ்க்கையில ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளா இருப்பாங்க. அவங்க ஆசைப்படுற எல்லா வசதிகளும் சந்தோஷங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு பெண்ணோட முகம் அவளோட அம்மாவோட முகத்தை போல இருந்தாலும் அவங்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு கருதப்படுறாங்க. ஒரு பெண்ணோட முகம் நிறைவா மென்மையா கவர்ச்சியா இருந்தா அவளோட அதிர்ஷ்டத்துக்கு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுல இன்னொரு ரொம்ப விசேஷமான விஷயம் என்னன்னா, சில பெண்களோட உடம்பு கொஞ்சம் முன்னாடி சாய்ந்த மாதிரி யானை மாதிரி அமைப்போட இருக்கும். இப்படிப்பட்ட பெண்களை ரொம்பவே நல்லதா கருதுறாங்க. அவங்க தங்களோட கணவருக்கும் குடும்பத்துக்கும் நல்ல யோகத்துக்கான சாவி மாதிரி இருப்பாங்க. அவங்க இருக்கிறதாலேயே வாழ்க்கையில சந்தோஷம், செல்வம், வெற்றி எல்லாம் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட பெண்களையும் பெண் குழந்தைகளையும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கிற வீட்டில் எப்பவும் சந்தோஷமும் செழிப்பும் நிறைந்தே இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, சில பெண்களுக்கு பிறப்பிலிருந்தே ஒரு தெய்வீகமான அதிர்ஷ்டம் இருக்கும். அவங்க காலடி வீட்டுக்குள்ள பட்டா போதும், உடனே வீட்டில் அமைதி, நலன், சந்தோஷம் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்பர் 2 பற்றி பார்ப்போம். எந்த பெண்களோட நெற்றி சுத்தமா நேரா இருந்து சிந்தூர் வைக்கிற இடம் கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருந்தா அவங்கள ரொம்பவே நல்லதா கருதுறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் தங்களோட கணவருக்கு நல்ல யோகத்தை கொண்டு வருவாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து கணவரோட வாழ்க்கை நீண்ட பாதுகாப்பான சந்தோஷமான வாழ்க்கை மாறும்னு நம்புறாங்க. ஒரு பெண்ணோட முடி மேகங்களை போல கருப்பா அடர்த்தியா சின்ன சின்ன சுருள் சுருளா இருந்தா அது ரொம்ப நல்ல அறிகுறின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட முடி அழகை மட்டும் இல்ல, நல்ல அதிர்ஷ்டத்தையும் காட்டும். மென்மையான சீரான ரொம்ப மென்மையா இருக்கிற முடி கொண்ட பெண்களும் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களா நல்ல குணம் கொண்டவங்களா கருதப்படுறாங்க. ஆனா சாஸ்திரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. உருவங்கள் ரொம்ப தூரமா இருந்து அதுக்கு நடுவுல அதிக இடைவெளி தெரிஞ்சா அதோட வடிவம் வில்லு மாதிரி கீழே சாய்ந்திருந்தா அது நல்ல அறிகுறி இல்லைன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் மொத்தமா பார்த்தா குறைவான அதிர்ஷ்டம் இருக்கும்னு கருதப்படுறாங்க. முகத்தின் அமைப்பும் ஒருத்தரோட அதிர்ஷ்டத்தை காட்டும். இப்போ நம்பர் 3 பற்றி பார்ப்போம். எந்த பெண்களோட கால் தலங்கள் சுத்தமா மென்மையா வியர்வை இல்லாம இருக்கோ அப்படிப்பட்ட பெண்கள் திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லவங்கன்னு கருதப்படுறாங்க. அவங்களோட கால் தலங்களோட அமைப்பே அவங்க வாழ்க்கையில சந்தோஷம், மரியாதை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை எல்லாம் இருக்குன்னு சொல்லிடும். நகங்கள் மென்மையா வட்டமா கொஞ்சம் உயர்ந்து செம்பு மாதிரி ஒளி இருந்தா அதுவும் ரொம்ப நல்ல அறிகுறி. சாஸ்திரத்தின்படி நீளமான அடர்த்தியான பட்டு போல மென்மையான முடி இருக்கிற பெண்களை ரொம்ப குணமுள்ள விசேஷமான பெண்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப குணமுள்ள விசேஷமான பெண்கள். நீளமான அழகான முடி அழகை மட்டும் இல்லாமல் நல்ல அதிர்ஷ்டத்தையும் காட்டும். அதே மாதிரி கழுத்து நீளமா அழகா சமநிலையோடு இருக்கிற பெண்களை ரொம்ப நல்லதாக கருதுறாங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு செல்வமும் வசதியும் குறையாது. அவங்க வீட்டில் சந்தோஷமும் சொத்தும் அதிகரிக்கும். கணவரோட அதிர்ஷ்டத்தையும் பிரகாசப்படுத்துவாங்க. இவங்க இருக்கிறதாலேயே குடும்பத்தில் அமைதி, அன்பு, செழிப்பு எல்லாம் நிலைநிறுத்தப்படும். இப்போ நம்பர் 4 பற்றி பார்ப்போம். எந்த பெண்களோட கண்கள் தாமரை இதழ் மாதிரி அழகா இருந்து கண்களுக்கு நடுவில் இருக்கிற பகுதி பால் மாதிரி சுத்தமாக வெள்ளையாக தெரிஞ்சா அவங்கள ரொம்பவே நல்லதாக கருதுறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் தங்களோட கணவரோட அதிர்ஷ்டத்தை திறந்து விடுவாங்க. அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கப்புறம் சந்தோஷம், வெற்றி, முன்னேற்றம் எல்லாம் அதிகரிக்கும். ஆனால் சாஸ்திரம் சொல்லுது, ஒரு பெண்களோட கைகள் தோல் பகுதி எலும்புகள் ரொம்ப வெளியே தெரிஞ்சா, கைகளில் முடி ரொம்ப குறைவாக இருந்து தோள்கள் ரொம்ப மெலிசாக இருந்தா அது நல்ல அறிகுறி இல்லை. இப்போ முக்கியமான விஷயம் கால் தலங்கள் பற்றி. எந்த பெண்களோட கால் தலங்கள் கொஞ்சம் சிவப்பு தன்மையோட மென்மையா நாசுக்கா இருக்கோ அவங்கள லக்ஷ்மி மாதிரி கருதுறாங்க. அப்படிப்பட்ட பெண்களோட காலடி வீட்டுக்குள்ள பட்டாலே பணம், செழிப்பு, சந்தோஷம் எல்லாம் வந்துரும்னு நம்புறாங்க. அவங்களோட அதிர்ஷ்ட ஒளி முழு குடும்ப வாழ்க்கையும் ஒளிர வைக்கும். அதே மாதிரி
ஜோதிடமும் சாமுத்திரிகா சாஸ்திரமும் என்ன சொல்லுதுன்னா, பெண்களோட மார்பு பகுதி உயரமா அழகா சமநிலையோடு இருந்தால் அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்னு கருதப்படுறாங்க. இது அழகுக்கான அடையாளம் மட்டும் இல்லாமல் நல்ல அதிர்ஷ்டம், செல்வம், செழிப்பு எல்லாத்துக்கும் சின்னமாக இருக்கும். இப்படிப்பட்ட பெண்கள் தங்களோட கணவரோட வாழ்க்கைக்குள்ள வெற்றி, மரியாதை எல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்களோட சேர்ந்து வாழ்கிற ஆண்களோட வீடும் வேலையும் வாழ்க்கையும் எல்லாமே நல்லா மலரும். இதுக்கப்புறம் எந்த பெண்களோட தொடைகள் வலுவா நிறைவா உறுதியாக இருக்கோ அவங்களும் ரொம்ப செல்வம் நிறைந்தவர்களாக கருதப்படுறாங்க. இப்படிப்பட்ட பெண்களோட அதிர்ஷ்டத்தாலேயே கணவருக்கு நல்ல வீடு, வண்டி, வசதியான வாழ்க்கை எல்லாம் எளிதாக கிடைக்கும். இவங்களோட குணமும் தன்மையும் இவ்வளவு வலுவா தாக்கம் உள்ளதாக இருக்கும். அவங்க இருக்கிற வீட்டில் தானாகவே நிலைத்தன்மை, அமைதி, செழிப்பு எல்லாம் அதிகரிக்கும். இதோட இன்றைய தகவல்கள் எல்லாம் முடிஞ்சது. இது சாமுத்திரிகா சாஸ்திரம் மற்றும் ஜோதிட நம்பிக்கைகளின் அடிப்படையில் பகிரப்பட்ட தகவல்கள் தான். நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க தங்களோட கருத்துப்படி எடுத்துக்கலாம். யாரையும் பயமுறுத்துறக்கோ கட்டாயப்படுத்துறக்கோ இது சொல்லலை. இந்த மாதிரி ஆன்மீகம், நம்பிக்கைகள், வாழ்க்கை சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி பயனுள்ள விஷயங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணினா புதுசாக வரும் வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல தகவலோடு சந்திப்போம். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க,